ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான ரொம்ப டேஸ்டான ஒரு ஸ்வீட் ரெசிபியான ராகி லட்டு, அதாவது கேழ்வரகு உருண்டை எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி, அதே நேரத்தில் ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த கேழ்வரகு உருண்டை செய்கிறதுக்கு நம்ம வேர்க்கடலையும் சேர்த்து தான் செய்ய போகிறோம். அதனால் ஒரு பேனை நான் எடுத்து வச்சுட்டு அந்த வேர்க்கடலையை முதல்ல வறுத்து எடுத்துக்கிறேன். நான் வேர்க்கடலை ஒரு 150 கிராம் வேர்க்கடலை வறுத்த வேர்க்கடலை தொலி உரிச்சது நான் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்து நம்ம வறுத்த வேர்க்கடலையாக இருந்தாலும் ஒரு 3 நிமிஷத்துக்கு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேர்க்கடலையை லைட்டாக பொன்னிறம் கலர் மாற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்து முடிச்சக்கப்புறமா அந்த வேர்க்கடலை ஆறுனக்கப்புறமா அதை நம்ம மிக்சர் ஜாரில் அரைக்கணும். நம்ம சூட்டோடு அரைக்க முடியாது. அதனால் அப்படியே அந்த வேர்க்கடலையை ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு இந்த வேர்க்கடலை ஆறட்டும். இந்த ஆறுற கேப்பில் நம்ம ஒரு ஸ்வீட் ரெசிபிக்கு எப்போவுமே சேர்க்குற அந்த அண்டி பருப்பு கிறிஸ்மஸ் பழத்தை நம்ம நல்லா நெய்யில் வறுத்து எடுத்துக்கலாம். அதனால் ஒரு பேன் எடுத்து வச்சுக்கிட்டேன். அதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிட்டேன். இந்த 4 டேபிள் ஸ்பூன் நெய்யே நம்மளுக்கு மொத்த நம்ம இந்த ஸ்வீட்டுக்கு நம்மளுக்கு போதும். நம்ம இன்னைக்கு செய்யக்கூடிய இந்த கேழ்வரகு உருண்டைக்கு மொத்தத்துக்குமே இந்த 4 டேபிள் ஸ்பூன் நெய்யே போதுமான அளவுக்கு. அதனால் அந்த 4 டேபிள் ஸ்பூன் நெய்யும் சேர்த்து நெய் நல்லா சூடாக ஆரம்பிச்சக்கப்புறமா நம்ம முந்திரி பருப்பு ஒரு 20லிருந்து 25 முந்திரி பருப்பு சேர்த்து ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஓரளவுக்கு பொன்னிறம் கலர் மாற அளவுக்கு நம்ம முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துக்கிடுவோம். வறுத்து முடிச்சக்கப்புறமா ஸ்டவ்வை லோ ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு நம்ம கிறிஸ்மஸ் பழம் சேர்த்துக்கலாம். கிறிஸ்மஸ் பழமும் ஒரு 20லிருந்து ஒரு 25 கிறிஸ்மஸ் பழம் சேர்த்து அதை ஒரு நிமிஷத்துக்கு வதக்கிடுங்க. இந்த கிறிஸ்மஸ் பழம் வதங்கும் போதே நம்மளுக்கு இந்த முந்திரி பருப்பு இன்னமும் நல்லா வதங்கி ஓரளவுக்கு லைட்டாக ப்ரௌன் கலருக்கு முந்திரி பருப்பு மாறிடும். அதே நேரத்தில் கிறிஸ்மஸ் பழம் நல்லா உப்பி நல்லா பலூன் டெக்ஸ்டருக்கு நல்லா வதங்கிடும். இந்த அளவுக்கு நம்மளுக்கு முந்திரி பருப்பு வதங்குச்சுன்னா, அதாவது ஓரளவுக்கு லைட்டாக டார்க் ப்ரௌன் கலருக்கு மாறிச்சுன்னா முந்திரி பருப்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் சொல்லிக்கிட்டேன் அந்த அளவுக்கு வதக்கிட்டுக்கோங்க. இப்போ வதக்கின ரெண்டுத்தையுமே நெய்யோடு சேர்த்து ஒரு பவுலுக்கு அப்படியே மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அண்டி பருப்பும் முந்திரியும் அதாவது முந்திரியும் நம்ம கிறிஸ்மஸ் பழமும் நல்லா நெய்யில் வதக்கி முடிச்சிட்டோம். வதக்கி முடிச்சக்கப்புறமா நம்ம ராகியை ரெடி பண்ணிக்கலாம். ராகியை ரெடி பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கிட்டோம். அந்த பவுலில் ராகி மாவு நான் எடுத்துக்கிட்டேன். அதாவது கேழ்வரகு மாவு எடுத்துக்கிட்டேன். அந்த மாவு 350 கிராம் நான் அந்த மாவு எடுத்துக்கிட்டேன் அளவில். இந்த 350 கிராம் மாவை ஒரு 3/4 கப்பு தண்ணியிலேருந்து ஒரு கப்பு தண்ணியை ஊற்றி நம்ம நல்லா பிசைஞ்சு விட போகிறோம். எதனாலனா, நம்ம இந்த மாவை வேக வைக்கணும். வேக வச்சக்கப்புறம் தான் நம்ம உருண்டை பிடிக்கணும். நம்ம பச்சையாக உருண்டை பிடிக்க முடியாது. அதனால் நம்ம வேக வைக்கிறதுக்காண்டி அது புட்டு மாதிரியே நம்ம தண்ணியோடு சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட போகிறோம். தண்ணி இந்த 350 கிராம் மாவுக்கு நான் சொன்ன மாதிரியே ஒரு 3/4 கப்லேருந்து 1 கப்பு தண்ணி தேவைப்படும். கன்சிஸ்டன்சி நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம கையை வச்சு இறுக்கி பிடிச்சோம்னா அப்படி புடி மாதிரி அப்படி நிற்கும். அப்படி நின்றுச்சுன்னா நம்மளுக்கு கன்சிஸ்டன்சி கரெக்டு. இப்போ நான் வீடியோவில் காட்டுற மாதிரி ஒரு இறுக்கி நான் பிடிக்கேன் அப்படியே நிற்கி பார்த்தீங்களா, இந்த கன்சிஸ்டன்சிக்கு நம்ம மாவை கொண்டு வந்துட்டோம்னா நம்ம சேர்த்துருக்க தண்ணியோட அளவு கரெக்டுன்னு அர்த்தம். நான் தண்ணி ஒரேடியாக சேர்க்கல, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த அளவுக்கு நான் ரெடி பண்ணிக்கிட்டேன். இப்போ நம்ம மாவு வேக வைக்கிறதுக்கு நம்ம ரெடி பண்ணதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம்னா, இதை வேக வைக்கிறது நம்ம ஒரு துணி போட்டு மூடி போட்டு தான் நம்ம வேக வைக்க போகிறோம். நம்ம ஈஸியாக நம்ம இட்லி சட்டியில் அந்த சட்டி மேலேயே வச்சு வேக வச்சிடலாம். அப்படி வேக வச்சோன்னா கொஞ்சம் பரபரன்னு நம்மளுக்கு இருந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நம்ம ஒரு இட்லி துணி எடுத்து அதை நல்லா மடித்து அதை மூடி போட்டு நம்ம வேக வச்சோம்னா நம்மளுக்கு நல்ல பட்டு மாதிரி நல்ல சாஃப்டாக நம்மளுக்கு ராகி கிடைக்குங்கிற காரணத்தினால நம்ம ஒரு இட்லி துணி எடுத்துக்கிட்டோம். அதாவது இட்லி துணிங்கும்போது வேஸ்ட்டு துணி மாதிரி ஒயிட் துணி காட்டன் துணி எடுத்துக்கிட்டோம். அந்த துணியை லைட்டாக தண்ணி நல்ல தண்ணியில் முக்கி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ஈரமாக இருக்கட்டும் அந்த துணி. அந்த ஈரமான துணியில் நம்ம தண்ணி ஊற்றி அந்த பிசைஞ்சு வச்ச அந்த ராகியை அப்படியே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்ல காற்று எதுவுமே போகாத மாதிரி நல்லா முடிச்சு போட்டுக்கோங்க. காற்று போகாத மாதிரி நம்ம முடிச்சு போட்டாதான் நம்மளுக்கு நல்லா வேகும். அதாவது நம்ம நல்ல காற்று வெளியே போகாத மாதிரி முடிச்சு போட்டாதான் அந்த ஹீட்டு உள்ளே ஏறி அந்த ஹீட்டு அந்த காற்று உள்ளேயே இருந்து அந்த ஹீட்டு உள்ளேயே இருந்து நம்மளுக்கு நல்லா பட்டு மாதிரி நம்மளுக்கு வேகும். அதனால் நல்லா இறுக்கி முடிச்சு போட்டுக்கோங்க. நம்ம இப்போ ராகி மாவை நல்லா முடிச்சு போட்டு வேக வைக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம அந்த முதல்லையே வதக்கி வச்ச அந்த
வேர்க்கடலையை வந்து அரைக்கணும்ல, அதனால் நம்ம வந்து ஒரு மிக்சர் ஜாரில் வந்து நம்ம வறுத்து வச்ச அந்த வேர்க்கடலையை வந்து நம்ம சேர்த்துக்கிடுவோம். வேர்க்கடலையை சேர்த்தக்கப்புறமா அதுக்கு தேவையான இனிப்பையும் அது கூடயே சேர்த்து நம்ம அரைச்சிக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அதனால் நம்ம வந்து இனிப்புக்கு வந்து நம்ம வந்து நாட்டு சர்க்கரை வந்து ஒரு 150 கிராம் வந்து வேர்க்கடலையை வந்து நான் வதக்கியிருக்கேன். அதுக்கு வந்து 75 கிராம் வந்து நான் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிட்டேன்னா எனக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் நான் அது வந்து 75 கிராம் வந்து நாட்டு சர்க்கரை சேர்த்து இது ரெண்டுத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம மிக்சர் ஜாரில் வந்து அரைச்சி எடுக்க போகிறோம். லைட்டாக மட்டும் அரைங்க, ஒரு 3 செகண்ட் மட்டும் லைட்டாக ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு இந்த வேர்க்கடலை வந்து டக்குன்னு வந்து நம்மளுக்கு அரைஞ்சிரும். நம்மளுக்கு ரொம்ப டைம்லாம் எடுக்காது. நீங்கள் ரொம்ப அரைச்சிட்டிங்கன்னா அதுலேருந்து எண்ணெய் வந்து வர ஆரம்பித்து அது பிசுபிசுப்பு தன்மை வந்து கொடுத்துரும். அது வந்து டக்குன்னு நம்மளுக்கு இந்த ராகி கூட நல்லா வந்து ஜெல் ஆகாது. அதனால் நம்மளுக்கு வந்து லைட்டாக வந்து ஒரு செகண்ட் 3 செகண்ட் விட்டேன். நான் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்தேன், லைட்டாக பரபரன்னு தான் இருந்தது. அதுக்கப்புறம் அடுத்து மூடி போட்டு ஒரு 3 செகண்ட் விட்டேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு 2 அரை சின்ன லைட்டாக அரைக்கும் போதே உங்களுக்கு லைட்டாக திக்காக ஆரம்பிச்சிட்டு இப்போ வந்து நம்மளுக்கு ஓரளவுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வந்துருச்சு. இதுக்கு மேலே விட்டிங்கன்னா அது வந்து பேஸ்ட் மாதிரி மாறிடும். நம்மளுக்கு அந்த கன்சிஸ்டன்சி வேண்டாம். ஓரளவுக்கு நம்மளுக்கு வந்து கொஞ்சம் பரபரன்னு இருக்கணும். அதனால் இந்த கன்சிஸ்டன்சி இருக்கும் போதே நம்ம வந்து அப்படியே வந்து இந்த வேர்க்கடலையை வந்து அப்படியே வந்து ஒரு பவுலுக்கு வந்து நம்ம மாற்றி வச்சுக்கலாம். நான் முதலே சொல்லிட்டேன், இந்த வேர்க்கடலைக்கு தேவையான இனிப்பையும் நான் வந்து வேர்க்கடலையே சேர்த்து நான் அரைச்சிட்டேன். இப்போ நம்மளுக்கு வேர்க்கடலை வந்து ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா நம்ம வந்து ராகியை வந்து வேக வைக்கணும். வேக வைக்கிறதுக்கு இட்லி சட்டி வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். இட்லி சட்டியில் வந்து கீழே வந்து தண்ணி வந்து ஊற்றிக்கிட்டேன் வேகிற அளவுக்கு. அதுக்கப்புறமா இட்லி அந்த ஸ்டாண்டு வந்து நான் எடுத்துக்கிட்டேன். அந்த ஸ்டாண்டு இல்லைன்னா நீங்கள் வந்து இட்லி ஸ்டாண்டு தான் எடுக்கணும்னு தேவை கிடையாது. அந்த இடத்துல வந்து நீங்கள் இடியாப்பம் ஸ்டாண்டு இருந்தால் கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அது கொஞ்சம் ஓரளவு வைடாக வந்து இருக்கும், அது வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் இது இருந்தனால இதில் வந்து அந்த நம்ம வந்து முடிச்சு போட்டு வச்ச அந்த ராகியை வந்து உள்ளே வச்சு மூடி போட்டு ஸ்டவ்வை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷத்துலேருந்து ஒரு 11 நிமிஷம் நம்மளுக்கு போதும். ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷமே நம்மளுக்கு போதும். 10 நிமிஷம் நல்லா வந்து கொதிக்க விட்டிங்கன்னா நம்மளுக்கு ராகி நல்லா வெந்துடும். அதுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு அந்த இட்லி கொப்பரையை வந்து அப்படியே தனியாக எடுத்து வச்சு ஒரு 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி எடுங்க. ஏன்னா உங்களுக்கு ரொம்ப வந்து சுடும். நீங்கள் சூட்டோட தான் கொஞ்சமும் பிடிக்கணும். ஆனாலும் நம்மளுக்கு அந்த சூடு ரொம்ப தெரியக்கூடாதுக்காண்டி ஒரு 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வெந்திருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், நம்மளுக்கு நல்லா வந்து ராகி வந்து நல்ல பட்டா வந்து நம்மளுக்கு வந்து வெந்துருச்சு. இதுக்கு மேலே வேகணும்னு நம்மளுக்கு தேவையே கிடையாது. அப்படியே வந்து அந்த இட்லி துணியிலிருந்து நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் ராகி எல்லாத்தையும் எடுக்கும் போது கை சுடத்தான் செய்யும். கொஞ்சம் சூடாக தான் இருக்கும். லட்டு ரெசிபினாலே நம்மளுக்கு வந்து கொஞ்சம் சூடு இருக்கத்தான் செய்யும். அதனால் ரொம்ப வந்து சுடாது. முதல்ல ஒரு நிமிஷத்துக்கு வந்து சூடு இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இருக்காதுன்னு சொல்ல முடியாது, பழகிடும் அந்த சூடு. அதனால் நம்ம வந்து அப்படியே லைட்டாக அந்த சூட்டோடைய லைட்டாக அப்படி பிசைஞ்சு விட்டுக்கிட்டே இருப்போம். நல்லா பிசைஞ்சு விட்டு இது எந்த கன்சிஸ்டன்சி கொண்டு வரணும்னா திரும்பியும் நம்ம வந்து உதிரி கன்சிஸ்டன்சி கொண்டு வரணும். நம்மளுக்கு வேகும் போது அது எல்லாமே இறுகி நம்மளுக்கு வந்து நல்லா வந்து இறுகிடும். ஓரளவுக்கு கட்டியாக வந்து நம்மளுக்கு வந்து மாறிடும். அதை திரும்பியும் நம்ம வந்து ஓரளவுக்கு உதிரியாக நம்ம கொண்டு வந்தால் தான் நம்ம உருண்டை பிடிக்கும் போது உள்ளே வந்து கட்டியாக இல்லாமல் நல்லா வந்து மாவாக வந்து நம்மளுக்கு வந்து ராகி வந்து இருக்கும். அதனால் நீங்கள் கட்டியாக இருக்கும் போதே நீங்கள் அடுத்த ப்ராசஸ்க்குள்ளே வந்து போயிடாதீங்க. இதை முடிஞ்ச அளவுக்கு உதிரியாக வந்து மாற்றிக்கோங்க. உதிரியாக மாற்றினக்கப்புறமா நம்ம வந்து அரைச்சி வச்ச அந்த வேர்க்கடலையும் இது கூட சேர்த்துட்டோம். வேர்க்கடலை சேர்த்தாச்சு. இப்போ வந்து திரும்பியும் வந்து நான் நாட்டு சர்க்கரை வந்து எடுத்திருக்கேன். நான் முதலே சொன்னேன், வேர்க்கடலைக்கு தான் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். ராகிக்கு வந்து இப்போ தான் நான் சேர்க்குறேன். ராகிக்கு எவ்வளோ இந்த பவுலில் வந்து இருக்குன்னா 150 கிராம் வந்து நம்மளுக்கு வந்து வேர்க்கடலை வந்து, அதாவது நம்மளுக்கு வந்து நாட்டு சர்க்கரை இருக்குது. நாட்டு சர்க்கரையில் வந்து முதல்ல வந்து ஒரு 65 கிராம் நாட்டு சர்க்கரை வந்து நான் சேர்த்துக்கிட்டேன். 65 கிராம் சேர்த்து நல்லா வந்து இந்த ராகி, நாட்டு சர்க்கரை, அதுக்கப்புறமா வேர்க்கடலை இது மூணுத்தையுமே நல்லா கையை வச்சு பிசைஞ்சு விட்டு நான் டேஸ்ட் வந்து பார்த்தேன். டேஸ்ட் பார்க்கும்போது எனக்கு வந்து ஓரளவுக்கு பாதி தான் வந்து இனிப்பு இருந்தது. இன்னும் பாதி சேர்க்குற மாதிரி இருந்ததுனால இன்னும் ஒரு 65 கிராம் வந்து நான் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிட்டேன். அதாவது முதல்ல ஒரு 65 கிராம், ரெண்டாவது ஒரு 65 கிராம், மொத்தமாக 130 கிராம் வந்து நம்ம வந்து நாட்டு சர்க்கரை வந்து இந்த ராகிக்காண்டி நம்ம வந்து சேர்த்துக்கிட்டோம். வேர்க்கடலைக்கு 75 கிராம் சேர்த்துருக்கோம் தனியாக. இது எல்லாத்தையுமே நான் கரெக்டான அளவில் சேர்த்து நல்லா வந்து திரும்பியும் பிசைஞ்சு விட்டுக்கிட்டேன். திரும்பியும் நல்லா வந்து பிசைஞ்சு விடும் போதே உங்களுக்கு அந்த வேர்க்கடலை சேர்த்தனால அந்த ராகியோட சேர்த்து பிசையும் போது ஓரளவுக்கு நம்மளுக்கு வந்து உருண்டை பிடிக்கிற மாதிரி இறுகிக்கிட்டே வரும். அந்த எண்ணெய் எல்லாம் பிசுப்பாக வந்து இறுகிக்கிட்டே வரும். இந்த நேரத்தில் வந்து 2வது தடவை சேர்த்தக்கப்புறமாவும் நான் இனிப்பு டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே பெர்ஃபெக்டாக இனிப்பு இருந்தது. கரெக்டான டேஸ்ட்டில் வந்து இனிப்பு இருந்தது. இதுக்கு மேலே சேர்க்குற தேவையே இல்லை. அதனால் நான் இனிப்பு அதுக்கப்புறம் சேர்க்காம நான் நட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டேன். அதுவும் நெய்யோடையே சேர்த்துக்கிட்டேன். நட்ஸு வந்து அதாவது நம்ம வறுத்து வச்ச அந்த முந்திரியவும் கிறிஸ்மஸ் பழத்தையும் நம்ம வந்து ராகியோடையும் வேர்க்கடலையோடையும் நாட்டு சர்க்கரையோடையும் சேர்த்து இது எல்லாத்தையுமே நெய்யோடு சேர்த்து நம்ம நல்லா பிசையும் போது
ஒரு நிமிஷத்துக்கு பெசைய 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 2 நிமிஷம் ஆக ஆக நம்மளுக்கு அப்படியே நல்லா வந்து உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு நம்மளுக்கு வர ஆரம்பிக்கும். நம்மளுக்கே தெரியும். இதை வந்து நம்ம ஈஸியாக வந்து உருண்டை பிடிச்சிடலாங்கிற நினப்பு நம்மளுக்கு வரும் கண்டிப்பாக. அந்த அந்த கன்சிஸ்டன்சி நம்ம வரும்போது நம்ம கையில் எடுத்து உங்களுக்கு எந்த சைஸில் உருண்டை வேணுமோ அந்த சைஸுக்கு வந்து பிடிச்சி எடுத்துக்கோங்க. நான் ஒரு நார்மலான ஷேப்புக்கு வந்து ஓரளவுக்கு உருண்டை பிடிச்சிட்டேன். ரொம்ப ஈஸியாக உருண்டை பிடிச்சிடலாம். கஷ்டமாகவே இருக்காது. நம்ம வந்து உதாரணத்துக்கு சொல்லணும்னா நம்ம வந்து சில உருண்டையெல்லாம் பிடிக்கும் போது சூடோடையே பிடிக்கிற மாதிரி இருக்கும். இது அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. சிம்பிளாக வந்து உருண்டை பிடிச்சிடலாம். இந்த கேழ்வரகு உருண்டை பிடிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. எதுனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வேர்க்கடலைனால மட்டும்தான். இந்த வேர்க்கடையில் ஒரு பிசுபிசுப்பு தன்மை இருக்கிறனால அந்த ராகியோட சேர்ந்து ஈஸியாக வந்து நம்மளுக்கு பைண்டிங் கொடுத்து அது வந்து ஈஸியாக உருண்டையாக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். நம்மளுக்கு வேர்க்கடலையும் ரொம்ப சத்தானது, அதே நேரத்தில் ராகியும் ரொம்ப சத்தானது. அதனால் இந்த மாதிரி ரெசிபியெல்லாம் விட்டுறாதீங்க. ஈஸியாக வந்து பண்ணிடலாம். கண்டிப்பாக வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிளாக வந்துடும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சத்தானது. நீங்கள் ஒரு வாரம் கூட நீங்கள் உருண்டையை வந்து வச்சுக்கலாம். ஒன்றுமே ஆகாது. வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு வீட்டில் உள்ள எல்லாருக்குமே செஞ்சு கொடுங்க. எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நான் இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்கள் எல்லாரையுமே வந்து பார்க்குறேன். நன்றி.